Hello students, this is R. Dharmendran from SAAR Academy. Today I am going to talk to you about the ages of literature. There are 8 ages in literature, 8 periods in literature. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் 8 ages இருக்கு என்ன ages எல்லாம் தெரிஞ்சது தான். But what we don't know is in what way they are dividing it. Okay, and also some people may have the doubt that even a single age has different names. Why does a single age have different names? Doubt இருக்கும் இல்லையா ஏன் அப்படி சொல்கிறோம்? So let me make it clear. Okay, so I hope you all have studied both she and Hell papers, right? She, social history of England, Hell, history of English literature. So to understand English literature, these two papers are the significant ones. Okay, so without these two papers we can't understand anything. ஏங்க ஹெல்லு இல்லாமல் ஷீ இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியாது. பிகாஸ் ஷீ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் நேஷனோட பேக்ரவுண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிறது, சோஷியல் ஹிஸ்ட்ரியை பார்க்குறது, அது கூடயே சேர்ந்து இன்ஹாபிட் பண்ணி அங்கே வாழ்ந்து வந்து அந்த பீப்புளோட கதையை சொல்கிறது லிட்ரேச்சர். அவங்களோட ஐ மீன் நாட் லிவிங் ஸ்டைல் அண்ட் ஆல், அது வந்து ஷீல பார்ப்போம். ஷீல அவங்களோட ப்ராக்டிசஸ், கல்ச்சர், லிவிங் ஸ்டைல், அந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன் அதை பார்ப்போம். இன் ஹெல்லில் என்ன பார்ப்போம்? ஹெல்லில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிட்ரேச்சர், லிட்ரரி ப்ராடக்ட்ஸ் தே ப்ரொடியூஸ் டியூரிங் தேர் பீரியட், அதுதான் பார்ப்போம். ஸோ வித்தவுட் தீஸ் டூ we can't understand English literature. So if anybody wants to understand English literature, they should read both she and Hell. But அதை எப்படி பண்ணணும்? கம்பைன் பண்ணி ரெண்டையும் பார்த்தா it will be easy for you to understand. Okay, so the very first age is AngloSection period. Now you may have the doubt that என்னங்க very first ageன்னு இங்கே எடுத்தா ஹெல்லுன்னு போட்டு, இங்கே ஹெல்லில் எடுத்தா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு போட்டிருக்கு, இங்கே எடுத்தா ஷீன்னு போட்டிருக்கு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ புட் இட் இன் அ சிம்பிள் வே. ஒரு நேஷனோட ஹிஸ்ட்ரியில் யூஸ்வலி என்ன பண்ணணும், ஓவர் த இயர்ஸ் என்ன நடந்ததுங்கிறத ஒரு டைம்லைனில் கொடுக்குறோம். பட் இது வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்னும்போது இட் வில் பி நேம்ட் ஆஃப்டர் தி ரூலர்ஸ் பீரியட். லைக் இஃப் திஸ் பீரியட் இஸ் ரெயின்ட் பை திஸ் கிங் ஆர் குயின் அப்படிங்கும்போது அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த குயினோ ஆர் கிங்கோட பேரோ போடுவோம். ஓகே, ஸோ இப்போ எலிசபெத் பீரியட், எலிசபெத் ரூல் பண்ணால் குயின் எலிசபெத்தோட பீரியட், ஆன் ரூல் பண்ணால் ஆனோட பீரியட், அவ்வளோதான். ஓகே, பட் இல்லை இவங்க ரூல் பண்ணல, சம்திங் டிஃப்ரெண்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாவது ஒரு மேஜர் ஈவெண்ட் இருந்திருக்கும், அதை வச்சு பேராக வச்சுருப்பாங்க, டைட்டில் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இன் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, AngloSaction, AngloNorman, குயின் எலிசபெத்தன் பீரியட், குயின் ஆன்ஸ் பீரியட், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இன் ஹெல் ஆக்சுவலி த டைம் லைன் இஸ் சேம், பட் they have different names. Like ஹெல்லில் என்ன சொல்லுவோம், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட், ரெனைசான்ஸ் பீரியட், நியோ கிளாசிக்கல் பீரியட், அந்த மாதிரி சொல்லிட்டு போவோம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ்னால், இங்கே வந்து ரூலர்ஸ் மேஜர் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம நேம் பண்ணுறோம், இங்கே மேஜர் ரைட்டர்ஸை வச்சு நேம் பண்ணுறோம். தேட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, நத்திங் அதர் தேன் திஸ். ஓகே, ஸோ இங்கே ஷீல the very first age is AngloSection period. AngloSection, before talking about this AngloSection period, I just want you to know about prehistoric period, because without basement நம்ம ஃபர்தராக போக முடியாது. பேஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது. ஆக்சுவலி ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் நோன் ஃபார் அந்த சிவிலைசேஷன் வந்து ப்ரோக்ரஸில் இருந்த பீரியட்னா அது ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் தான். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, people were uncivilized and the people around that particular unnamed land. Actually in the period this England was unnamed, பேரே கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நெய்பரிங் லேண்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் they started inhabiting this particular land and they tried to name it. And the civilization, it was in progress and there was no written records, there was no poem, no prose, no fictions or non-fictions, anything, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட். Okay, and in this period there were so many invaders and conquerors. Invaders
people from various country என்ன பண்ணுவாங்க, they tried to occupy the land. Okay, so this thing happened during prehistoric period. Okay, yes. And one more thing is, I already told you that there was no written record. There was no particular language for this land during prehistoric period. So definitely there would not be any, there wouldn't have been any, என்ன இருந்திருக்காது கண்டிப்பாக. ஏங்க ஒரு ரிட்டன் ரெக்கார்டு கிடையாது, அன்சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன இருந்திருக்காது, லாங்குவேஜுக்கு ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டே இருந்திருக்காது. ஸோ இன் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து we can talk about prehistoric period. We must talk about prehistoric period. But in Hell paper we don't have to talk about prehistoric period since it doesn't have written records or any language format. அந்த மாதிரி எதுவும் இல்லை. So we don't have to talk about this, leave it. Okay, so according to us, the first age is AngloSection Age in social history of England. So first age வந்து social history of England AngloSection period தான். Why is it named so? AngloSection periodனு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, actually there were 3 major tribes from northern Germany entered into England during this period. Actually இவங்கெல்லாம் இந்த invaders எல்லாம் என்ன பண்ணுறாங்க, first வந்து AngloSection periodல they came from Germany. ஜெர்மனிலேருந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு 3 tribes, Angles, Jutes, Saxons. Okay, so among all of these tribes, Angles and Saxons were major in number. Actually இவங்க தான் மெஜாரிட்டி, Angleஸும் Saxonsும் மெஜாரிட்டி. Okay, so due to that reason this particular age is named as AngloSaxon Age. Okay, no other reasons. Okay, and அவங்க உள்ள வராங்க. after their arrival Christianity came into England. Christianity இங்கே தான் first வருது. and in the heart of the people there was a budding faith. like உள்ள வந்து faith வந்து grow ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக on Jesus Christ. Okay, so Christianity இங்கே தான் உள்ள வருது AngloSaxon period. so after the advent of these AngloSaxon people அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, as soon as they entered into England they started naming things. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுக்கும் நேம் பண்ணுறாங்க, டேஸ்க்கு நேம் பண்ணுறாங்க, நிறைய இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் ஹெல்லில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த டைமில் வாழ்ந்த ரைட்டர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக வி ஷுட் டாக் அபவுட் த ரைட்டர்ஸ் ஹூ லிவ்ட் இன் AngloSaxon பீரியட். ஓகே, பிஃபோர் தட் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் ஷீல என்ன சொல்லுவீங்க, இது AngloSaxon பீரியட்னு சொல்லுவீங்க. ஹெல்லில் இது என்ன சொல்லுவீங்க, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவீங்க. ஸோ வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். ஓகே, பிகாஸ் இந்த AngloSaxon பீரியடில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதோட ஏர்லியஸ்ட் ஃபார்மில் இருந்தது. ஏர்லியஸ்ட் ஃபார்ம், அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்மே இங்கே தான். ஏதோ ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் தான் ஒரு ஃபார்மே இல்லைன்னு சொல்லிட்டோமே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இதுதான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம். தேட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். அவ்வளோதான். ஓகே, அண்ட் த கிரேட் ரைட்டர் ஹூ லிவ்ட் இன் திஸ் பீரியட் வாஸ் கேட்மன். சின்வல்ஃப் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இந்த கேட்மன் பார்த்தீங்கன்னா he is like John Milton. now I will not tell you why he is like so, பட் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கேட்மன், சின்வல்ஃப் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் இங்கே இருந்தாங்க. நீங்கள் பியோவல்ஃபுங்கிற ஒரு எபிக் போயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, AngloNorman period. Okay, so the second period is AngloNorman period. AngloNorman? Yeah, AngloNorman சொல்கிறோம். Because now the invaders are from France. ஃப்ரான்ஸில் there was a region called Normandy. Okay, அந்த நார்மாண்டியிலேருந்து ஒருத்தன் வரான். Okay, so the Duke of Normandy. Okay, so he came from France and இவர் வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு. ஒரு பயங்கரமான பேட்டில் கால்ட் பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ், அதில் வந்து பயங்கரமாக சண்டெல்லாம் போட்டு வின் பண்ணி he defeated the lost AngloSaxon king and இவர் உள்ளே வந்துட்டார். and as soon as he entered he did so many changes into England and அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிங்காக வந்துட்டு he lived. and பட் இந்த பீரியடில் என்ன ஆச்சு, நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதுவுமே end of the period பார்த்தீங்கன்னா it is considered as dark age because இந்த பீரியடில் 100 years வந்திருக்கும். you would have heard about 100 years war, 30 years war, wars of the roses, plague, okay, famine,
so many things happened during this period, and at the end, அதுவும் அந்த end of the period. Okay, literary productions பெருசா கிடையாது, and ஒரே death people wanted deathனா actually if people ஃபைட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க, பேட்டில் போகிறாங்கன்னாலே இட் மீன்ஸ் தே வாண்டட் டெத் ஒன்லி, ரைட்? ஸோ நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கும்பலாக கூட்டமாக செத்து போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது அந்த பீரியட். ஸோ அந்த லாஸ்ட் அந்த எண்டிங் இயர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஓகே, அண்ட் இங்கே ஹெல்லில் இது என்னவாக இருந்தது? ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போது மிடில் இங்கிலீஷ் பீரியட். Middle English period அப்படிங்கிறது medieval period. It is otherwise known as medieval period too, and it has other name too. That is Chaucerian period. This is the father of English poetry. So he lived in this period. That's why this period is known as Chaucerian age. Okay. So next பார்த்தீங்கன்னா Renaissance. So soon after you heard this word Renaissance, I know that நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இம்மீடியட்டாக Renaissance means rebirth, ரிவைவல்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எஸ், இட்ஸ் a kind of cliché. பல வருஷமாக இதை பார்த்துட்டே இதே வேர்டை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கோம். இதை நம்ம அப்படியே மெமரைஸ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். Renaissance, rebirth, revival of classical learning. எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் a revival of classical learning. பட் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பீப்புள்ஸ் writers translated classical works, but not only in literature, art, architecture, எல்லாத்துலேயும் கிளாசிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான். ஓகே, ஸோ நாட் ஓன்லி இன் லிட்ரேச்சர் பட் ஆல்சோ இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாத்துலேயுமே அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் திங்ஸோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் நோன் as தி ரிவைவல் ஆஃப் கிளாசிக்கல் லேர்னிங். இந்த பீரியடில் இந்த மாதிரி அங்கேருந்து எல்லா இதோட ரிசம்பிளன்ஸ் இவங்க கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெனாய்சான்ஸில் 4 குட்டி ஏஜஸ் இருக்குது, குட்டியாக 4 ஏஜஸ் இருக்குது. எலிசபெத்தன், ஜாக்கபியன், கேரலன், காமன்வெல்த். ஓகே, ஸோ ரெனாய்சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏஜ். Okay, so it has been split into 4 small ages: Elizabethan, Jacobean, Caroline, and Commonwealth. So think about it. I'll tell about all these things in the next video. Okay, thank you.